ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே. இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக 12:30. சரியா? இப்போ எதுக்காக இந்த பிளேலிஸ்ட்டுன்னா, ஓகே, அதாவது இந்த பிளேலிஸ்ட் பேரு யூ ஆர் பவர்ஃபுல். ஓகே, எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், இறந்து போயிருக்கிறோம். ஓகே, குறிப்பிட்ட சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பிறந்து சாதிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான பர்சன்டேஜ். ஒரு துறையில இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருப்பவர்களால் தான் சாதிக்க முடியும். அது எந்த துறையா இருந்தாலும் சரி. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு வேணும். புரியுதுங்களா? அது முதல்ல வந்து உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது இல்லைன்னா அதை எப்படி கொண்டு வர்றது? புரியுதா நான் சொல்ல வர்றது? அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அது கொண்டு வர்றதுக்கு? அதான் பார்க்குறோம். ஓகே, நம்ம கிட்ட வந்து என்ன குறைபாடு இருக்குன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம பர்டிகுலர் டைம் ஒதுக்குறது இல்ல. டைம் இம்பார்ட்டன்ட். நேரம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓகே இன்ட்ரெஸ்ட், பேஷன். அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த துறையில. அது சம்பந்தமான, அதாவது நீங்க எந்த துறையா இருந்தாலும் சரி. நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ். ஓகே, அதுல இருக்கிறத பத்தி உங்களுக்கு வந்து முதல்ல எந்த துறையா இருந்தாலும் அதுல முதல்ல ஆர்வம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது எல்லாத்துக்கும் மேல ஓகே, இப்ப நீங்க இயங்குறதுக்கு ஓகே, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதற்கு உங்களுக்கு தேவை மணி. ஓகே, சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஓகே, அந்த மணி, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து போகுங்க. மாசமான ஒரு சம்பளம் வரணும். ஓகே, அதுக்கு வந்து ரூம் ரெண்ட்டும் ஓகே, என்ன சொல்றது, உங்களுடைய சாப்பாட்டு செலவுக்கு அது கரெக்டா இருந்தாலும் சரி. ஓகே, எங்க நான் வந்து என்னோட மனசுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஸ்லோவா அதுல இருந்துகிட்டே நீங்க உங்களுடைய கேரியரை மாத்தணும். நான் சொல்ல வர்றது யாருக்குன்னா, வேற ஒரு துறையில இருந்துகிட்டு கேரியர் மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு. புரியுதுங்களா? என்ன சில பேர் வந்து டபுள் மைண்டடா இருப்பாங்க. அதாவது பண்ற வேலை பிடிக்காம என்னடா இப்படியே போயிட்டு இருக்கு, நம்ம வந்து வேற வேலை மாத்தலாமா? அவங்களுக்காக நான் சொல்றேன், முதல்ல வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்டான ஃபீல்டை கண்டுபிடிங்க. அதுல வந்து டெய்லி ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வந்து நீங்க இயங்கணும். அதை பத்தியான ஓகே, உங்களுடைய துறை ரிலேட்டடான, உங்களுக்கு எதுல ரொம்ப ஆர்வம் அதிகமோ அந்த துறை ரிலேட்டடான ஓகே படிப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து
அதுல நீங்க எக்ஸல் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு வேலையில இருந்துகிட்டே பண்ணணும். அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு அந்த கோல்டன் ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கோல்டன் டேஸ், கோல்டன் இயர்ஸ், தங்கமான நாட்கள், தங்கமான நேரங்கள், தங்கமான வருடங்கள். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குன்னா அந்த பீரியட கரெக்டா டெய்லி 1 மணி நேரம் உங்களுக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கோ அந்த துறையில தொடர்ந்து இயங்கிட்டே வாங்க. அதுக்கான டைம் கொடுங்க. அது 1/4 மணி நேரமா இருந்தாலும் சரி. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கணும்னா, ஓகே, அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நீங்க ஒரு டெய்லி வந்து ஒரு 1/4 மணி நேரம் செலவு பண்ணணும். சிறுதுளி பெருவெள்ளம் இல்லையா? பாத்தீங்கன்னா அது ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிருப்பீங்க நீங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். எல்லாத்துலயுமே நான் சொல்றது ரொம்ப கம்மியான நேரம், ஒரு 1/4 மணி நேரம் உங்களால செலவு பண்ண முடியாதா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஆஸ்க் யூர் செல்ஃப். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நாம எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. முதல்ல வந்து ஓகே, உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? தயவுசெய்து நான் சொல்றது வந்து உங்களுடைய நல்லதுக்காக சொல்றேன். பிகாஸ் அந்த ஒரு எனர்ஜி இருந்தாதான் உங்களால ஒரு நாள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஒதுக்க முடியும். நல்ல உணவுகள், சக்தி வாய்ந்த உணவுகள், உடற்பயிற்சி எல்லாமே அவசியமாகுது. எங்க நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, ஒவ்வொரு மனுஷனுமே ஓகே, ஒவ்வொரு கிரியேச்சர், ஒவ்வொரு உயிரினம் இந்த உலகத்துல அவங்க வந்து ஒவ்வொரு மனிதனுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. நான் சாதாரணமா யாரையுமே பாக்குறது இல்ல. உங்களுடைய சக்தி உங்களுக்கு தெரியல, அதுதான் மேட்டர். நம்மளுடைய சக்தி வந்து எங்கெல்லாம் வீணாகுதுன்னு பாருங்க. சக்தின்னு நான் சொல்றது வந்து உங்களுடைய உங்களுடைய உடல் பலம், ஓகே, உங்களுடைய மனதின் சக்தி, 2 விஷயம். உடல் பலம் வர்றதுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யணும், நல்லா சாப்பிடணும், தேர்ந்தெடுத்த உணவுகள், உங்களுடைய உடலுக்கு எது சக்தி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் குறைவான விலையில. அதெல்லாம் ஒரு கலை, ஒரு ஆர்ட். நான் இப்ப ஏதோ என்னோட மனசுக்கு தோன்றதை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சோ ஒரு நாள்ல ஓகே, நீங்க ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் உங்களுக்கு பிடித்த துறையில நீங்க செலவு பண்ணணும். அந்த துறை வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், பணம் சம்பாதித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாருமே அதுக்கு தானே இயங்குறோம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, கடைசியில் முடிக்கிறேன் பாருங்க. ஓகே, இதுல கம்ப்யூட்டர் துறையில ஓகே நீங்க வந்து ஒரு 2 வருடம் 3 வருடங்கள் இருந்தீங்கன்னா, ஓகே, எஸ்பெஷலி ஓகே ப்ரோக்ராமிங்ல, ஓகே, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பலப்படுத்திக்கிட்டு அலாங் வித் ஸ்போக்கன் இங்கிலீஷோட இருந்தீங்கன்னா உங்களால எளிதாக பணம் சம்பாதிக்க முடியும். மற்ற துறைகள்லாம் வளர்றதுக்கு ஓகே கொஞ்சம் நேரம் எடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் வருடங்கள் ஆகலாம். நான் எந்த துறையும் வந்து குறைப்பிட்டு நான் பேசல. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிஇ ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, அப்புறம் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் துறையிலே இருப்பாங்க.
அவங்க தான் அதிகமான டாக்ஸ் பேயர்ஸ் இந்தியால. வரி செலுத்துபவர்கள் அவர்கள் தான். ஓகே, அதனால வந்து ஓகே, நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க, உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நல்லா பிளான் பண்ணுங்க, தெளிவான முடிவுகள் எடுங்க. நீங்கள் சாதாரண மனிதர் கிடையாது. என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து யாராவது உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கணும், யாராவது உங்களை வழி நடத்திட்டு போகணும். நேற்று நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன், பெடகாஜி, பெடகாக். ஓகே, அதுதான் அந்த வேலையை தான் நான் உங்களுக்கு பண்றேன். எல்லாமே ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதுல வந்து எக்ஸல் ஆயிட்டீங்கன்னா அந்த துறையில இருந்து நீங்க பணம் சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான். நீங்க இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அணுகணும். நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கான நேரங்கள், அதுக்கான உழைப்புகளை ஓகே நாம கொடுக்கறது இல்லை. சும்மா வருமா பணம்? இல்லையா? சோ இப்போ இருக்கிற இந்த போட்டி மிகுந்த உலகத்துல உங்களை நீங்களே எப்படி பலப்படுத்திக்கிறதுன்ட்டு நீங்க யோசிக்கணும், அவ்வளவுதான். அதுல உங்களுடைய அர்ப்பணிப்பும் ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. சரியா? சரி மக்களே, ஓகே, நம்ம டெய்லி பேசுவோம். ஓகே, இது சம்பந்தமா. ஓகே, ஆக்சுவலி இதுக்கும் இதை நீங்க அப்படியே காதுல போட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா போதும். ஓகே, சரி, இந்த செஷன் நான் இதோட முடிக்கிறேன். ஓகே, நாளைக்கு நம்ம டீட்டெயில்டா ஓகே இன்னொரு விஷயத்துல பார்ப்போம். ஓகே, பாய், டேக் கேர்.